எங்கள் பாட்டி சாந்து அம்மியில் அரைச்சி வச்சு கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. கத்திரிக்காய், முருங்காய், கொத்தரங்காய், கருவாடெல்லாம் போட்டு களிக்கு தொட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஜீரக மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பூண்டு, இதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். ஒரு தக்காளி தோல் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள், மீன் குழம்பு மசாலா, மஞ்சத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசம் பக்கம் வதக்கிக்கணும். அரை மூடி தேங்காய் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் இடித்த வெங்காயம், இப்போ காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். கள்ளி வச்சுருந்த கொல்லிக்கருவாடை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி மிக்ஸி கழுவின தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கிறேன். 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கம்மன்னு கருவாட்டு குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.